மலர்மிசை ஏகினார் மாதரை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்புடன் அகமாகிய மலர்விசை இருக்கும் கடவுள் தன் திருவடிகளை கொடுத்து நினைக்கின்றவர் உலகில் நிலைத்து வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விருப்பே இல்லார். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. விருப்பு வெறுப்பு கவலைகளை வழங்குகிறவன் தன் மனத்தால் லிங்கால் நோக்கி ஏற்படாது. இறைவன் செய்த இறைவன் புருஷன் பின்பிட மாட்டேன். ஆனால் ஒரு செய்த நதியை மறந்தவனுக்கு அவன் தவறிலிருந்து வெளிப்படுவதற்கு வழியே கிடையாது. என்ன செய்தாலே ஒருத்தன் நானும் நன்மையும் செய்தது என்ன செய்தவரை கண்டித்தல் என்பது அவரே நானும் படி அவருக்கு நன்மையை செய்தலாகும். அன்பில்லாதவங்க எல்லாமே என்னோடது சொல்லுவாங்க. ஆனால் அன்போடு இருக்கிறவங்களாம் கைண்டாக பண்ணி ஷேரிங் பண்ணுவாங்க. வெரி குட். நெக்ஸ்ட், என்ன செய்தாலே ஒருத்தன் அவர் நன்மையும் செய்வது. யாராச்சும் நம்மளுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு குட் வேல நம்ம ஏதாச்சும் பண்ணி அவங்கள ரிவ்யூட் பண்ண வைக்கணும். பேட் திங் பண்ணணும். கெட்டது செஞ்சால் கூட அவங்களுக்கு நன்மை செய்யணும். யா. தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாவே நாவினால் சுட்டப்படும். தீனாலும் நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்ம அதை ஆறிடும். ஆனால் நம்ம நாக்கு வச்சு நம்ம ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் அது ஆறவே ஆறாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பானகமும் ஆற்றல் அறியும். யாராச்சும் நம்மளுக்கு ஒரு உதவி செய்யலைன்னா அண்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணோம்னா அவங்க செய்யாமல் நம்ம வையகமும் பானகமும் கொடுத்தாலும் அது ஈக்குவலாக. எப்படி ஆளுக்கு தமிழகத்தில் முதலோ அந்த மாதிரி ஆதிபகமாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முதல் கற்றதனால் ஆய பயனர்கள் பாலறிவர் கற்றால் தொழால் நம்ம கடவுளை வேணும்னா அப்போ நமக்கு படித்த பயன் கிடைக்காது. மலர்மிசை ஏகினார் மானுடை சேர்ந்தார் மலர்மிசை நீர் வாழ்வார். ஒரு அன்பான நெஞ்சுவாங்க மலர் போல அப்படிப்பட்ட நெஞ்சுவெல்லாம் கற்றுருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுளை நம்ம நம்பினோன்னா அப்போ நம்ம நீடு வாழ்வோம். வேண்டுதல் வேண்டாமே இல்லாததை சேர்ந்தாங்க யாரும் விடுவே இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளை வேண்டோன்னா நீடு வாழ்வோம். இதுவும் சேர் இதுவரையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் மாட்டேன். நம்ம மனசு எழுத்துக்களுக்கு முதல் இப்போ உலகத்துக்கு முதல் கடவுள் கட்டணா நாய பையன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழாதெனின். நம்ம காட் ப்ரே பண்ணாட்டி நம்ம ஸ்டடி பண்ண
தங்கள் குழந்தைகளை மழலை சொல்லை கேட்காதவர்கள் தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள். அருளில்லாவிற்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருளில்லாவரை பொருளாக்கச் செய்யும் இல்லை பொருள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்தால் தமக்கின்னா பிற்பகல் விளையும். ஈன்ற பொழுதன் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அன்பின் வழியில் உயர்நிலை அக்ஷராக்கு எண்ணிக்கை பூர்த்தி உள்ளது. மழை, அதே போல குடிப்பவர்களுக்கு தானாக உருவாகி வருகிறது மழை தண்ணீர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுலகும் தெய்வத்தில் வைக்கப்படும். உலகத்தில் வாழிட வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் வானுலகத்தில் கடவுளுக்கு நிகராக போற்றப்படுவான். குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தங்க குழந்தைகளில் மழலை சொல் கேளாதவர்கள்தான் குழலோசை யாழோசை இன்பமானது என்று கூறுவர். அன்பிற்கு உண்டோ அடைக்குண்டால் ஆறு வளர் பூசணீர் பூச தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை எழுதி வைக்க முடியாது. அன்பிற்குரியவர்கள் துன்பப்படும் போது கண்ணீர் துணி தானாக வருவது. இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கேட்காதவரே ஆவார். அன்றைக்கு முன்னோர் அடைக்கும்தான் பார்வலர் முன்கனை உள்ளிருக்கும் முன்பே தாழ் போட்டு அடைக்க முடியாது. நம் அன்புக்குரியவர் துன்பத்தில் இருக்கும்போது அது கண்ணை துளிகளாக வெளியேறும். ஒப்பக்குழையும் மணிச்சம் முகந்தெடுத்து நோக்கக்குழையும் மணிச்சம் என்னும் ஒவ்வொரு தலை வாடி அது ஒன்றுக்கு வர வேண்டும். அரண்மனைப்பட்டதே வாழ்க்கை அது அறிவும் பலரும் யாதாலும் நாடாமல் கூடாமல் என்பதும் சான்றிதழ் கண்ணதாசன் கண்ணதாசன் Others to the very bones.
இருந்தாலும் இதைவிட வேண்டாம் செடிகளை பொருட்களில்லை. அறவழியில் நடப்பவர்கள் பள்ளத்தில் அமர்ந்து செல்பவர்களை போலும் அப்படி செய்யாதவர்கள் பள்ளத்தில் சுமப்பவர்களை போலும் அதன் பயனை அடையலாம். திருநாள் விடாமை நல்வாழ்வின் அகர்வன் வாழ்நாள் வழி எதற்குங்கள். ஒரு நாள் கூட கலைந்து போகாமல் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்தால் அதுவே அவர் வாழ்க்கை பாதையை சீராக்கி நடக்கலாம். அதுதான் வருவது என்போம் மற்றெல்லாம் அடுத்துடன் வருவது என்போம் பிற வழி. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவருடைய திருவடியை கொண்டு நிற்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலை மாற்ற முடியாது. 8 அறவாழி அந்த நட்டால் சேர்ந்தால் கல்லால் பிறவாழை நீந்தல் அரிது. பொருள் அறக்கடலாக கடலில் சூழ்ந்த உலகமாயினும் மழை நீர் குளித்துவிட்டால் பசி கொடுமை வாட்டி வதைக்கும். 14 ஏரி புலவர் என்னும் புயல் என்னும் மாறி வளங்குன்றிக்கால். பொருள் மழை என்னும் வருவாய் வளம் வளங்குன்றி விட்டால் உழவு தொழில் குன்றிவிடும். விருந்து பெருந்தா தாண்டுங்கள் விருந்தினரை வெளியில வச்சுட்டு சாகாம இருக்கிற மருந்தை கூட சாப்பிடுத்தாங்க. பணியமாம் பெருமை கடவுளின் திருவடிகளை கொண்டால் அவர் இந்த உலகத்தில் நீரோடி வாழலாம். பிறவி பெண்களை நீந்துவர் நீந்தான் இறைவன் அடி சேராதார். பயப்படுவது அறிவாளிகளின் அறிவுடையார் எல்லாம் அறிவுடையார் என்னுடனே நல்லா சொல்றீங்க. அழக்கூடாது, நல்லா சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். வாய்மை சொல்லிதான் யாரெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்களோ அவங்க நல்ல சொல்லுவாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பாடகமும் ஆற்றல் அரிது. லெக்சர் பண்ணியிருக்காங்க, வகுப்பு எடுத்திருக்காங்க.
ஸோ இவ்வளோ குழந்தைங்கள இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். அதற்கான ஒரு முனைப்பை எடுத்திருக்கிற இந்த யாழ் கல்வியகம், அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோசர் டு ஹார்ட், அதாவது நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நூல் அது. ஏன்னா தெய்வ புலவர் எழுதிய ஒரு நூல், நம்ம எல்லாருக்கும் விதியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லணும்னாலும் திருக்குறள் தான். நம்மிடம் உள்ள பணம், பொருள் இவையெல்லாம் உண்மையான செல்வம் கிடையாது. Sim.
அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் விழாவிற்கு காசோலையும் ஊக்கமும் அளித்த புரவலர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். தமிழ் நூல்களை கற்க திருக்குறள் ஒரு நல்ல தொடக்க நூல். அணு அளவு குறள்கள் அதன் ஆற்றல் அளவு அர்த்தங்கள், கடுகளவு குறள்கள் அதன் காரணளவு அதிகாரங்கள், புள்ளில் பணிப்புரிய அளவு குறள்கள் உற்று நோக்கினால் சூரியனே அதன் துளியில் அடக்கிய ஆச்சரியங்கள். திருக்குறள் தமிழுக்கு முதற்படி, அதை முதல் படி. மனதில் நீதிப்படி, வாழ்க்கையுடன் பொருத்திப்படி. படித்தால் நற்பண்புகள் பெருகுமடி. வாழைப்போல் வாழ்க்கையது சிறக்குமடி. யாழ் கல்வியகத்தின் 2ஆம் ஆண்டு இந்த திருக்குறள் விழா உண்மையாகவே திருவிழா போல் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் ஆண்டுதோறும் நடைபெறும். பெருமளை பொருட்படுத்தாது, தூரம் அது கருதாது, தமிழால் இணைய வந்துள்ள அனைவரது ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் இவ்வாறே எங்களுக்கு ஆண்டுதோறும் கிடைக்கப்பெற வேண்டும். நடக்கும் ஆண்டுகளில் திருக்குறள் திருவிழாவும் யாழும் மென்மேலும் உயர வேண்டும் என்று தமிழ் அன்னையை வேண்டி வணங்கி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் ஓரளவு இருக்கைகள் இருக்குன்னு நினைக்கிறோம். 2 பக்கமும் நிக்கிறவங்க மாபெரும் சபையையும் தமிழில் சமூகத்தை அட்டி விளங்கிய குழந்தைகளையும் சான்றோர்களையும் நடுவர்களாக அமைந்திருக்கும் இந்த தமிழ் பண்பாளர்களையும் காணும் பொழுது உரையாற்றுவதற்கே ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. தமிழ் தாய் வாழ்த்து. உன்னை புகழ என் நகரத்தோர் சொல்லியிருக்கிறேன். தமிழே என் தாயே என் பாதம் போல். நினைப்பில் எழும் அத்தனையும் வடிவமின்றி நிழலாக தோன்றினும் இச்சிறிய நெஞ்சின் நினைப்பிற்கு மதிப்பின்று வாழ்த்தாய் என் நிழல் கண்ட நானும் உன்னை வணங்குகின்றேன். இந்த இனிய திருக்குறள் திருவிழா இவ்வளவு சிறப்பாக அதை கொள்ளை கொள்ளும் வண்ணம் நடைபெறுவதற்கு மிக உறுதுணையாக அமர்ந்திருக்கும் அமைந்த அனைத்து புரவலர்கள் மற்றும் இந்த யாழ் கல்வியகத்தின் தாழ்வாளர் என் அருமை தம்பி தவச்செல்வம் அவர்களின் உடனோர் அவர்கள் தோளோடு தோள் இருக்கும் இணை தலைவர்கள் தம்பிகள் நரேஷ், தம்பிகள் விக்னேஷ், மேலும் யாழ் கல்வியகத்தின் முதல்வராய் மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சகோதரி ரம்யா, எப்பொழுதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆசிரியர்களாக குழந்தைகளுக்கு தமிழறிவு போதித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள், மேலும் இன்றைய விழாவின் முதுகெலும்பாய் சிறப்புற செய்வதற்கு வந்து அருமையான வழியிலே மிகச் சிறப்பாக குரலை சொல்லிய தமிழ் செல்வங்கள் குழந்தைகள், அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் ஊட்டி அவர்களை குரலில் ஈடுபடுத்தி கொண்டு வந்திருக்கும் பெற்றோர்கள், அவர்களோடு வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் குழந்தைகள் அனைவருக்கும் மேலும் இந்த நிகழ்வினை மிக அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மிக இனிய தமிழிலே நல்ல தமிழிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சகோதரி அஞ்சனா ஆகிய அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். திருக்குறள் திருவிழா மிகப்பெரிய திருவிழாவாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சிறப்பாக நிறைவேறிக் கொண்டிருப்பதற்கு அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற நூலில் திருக்குறளும் ஒன்று. ஏன்னா அந்த திருக்குறள் சொல்ல உலக மொழிகளில் திருக்குறள். புத்தாரின் வழியோடு வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். யாழ் கல்வியும் சரி, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன்னு சொன்னீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இது. இங்கே வந்து பார்த்தீங்க, அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து முற்றிலும் ஆங்கிலம் சொல்லு. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலம். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, குழந்தைங்கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலுமே ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில சூழலில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சமுதாயத்தில் தமிழ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூத்த மொழி, உலகின் முதல் மொழிங்கிற சில பேர் சொல்றாங்க. அதுக்கான இது இல்லை. பட் ஆனால் மூத்த மொழி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. அது எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடணும் அப்படின்ற ஒரு வேட்கையில தொடங்கப்பட்டதான் நம்மளோட யாழ் கல்வியகம். 2019ஆம் ஆண்டு முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து யாழ் கல்வியம் வந்து சார்பு சான்றிதழ் வந்து, அதாவது அக்ரிடேஷன் சொல்லுவாங்க,
அந்த அக்ரிடேஷன் வந்து நாங்கள் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அவங்களோட வாங்கியிருக்கோம். நிறைய பேரோட கேள்வி, ஏன்னா புதுசாக நிறைய பெற்றோர்கள் வந்ததுனால நாங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் போய் அமெரிக்காவில் போய் ஒரு சான்றிதழ் வாங்கணும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, அவங்க நிறைய பண்றாங்க, ஏன் அவங்ககிட்ட வாங்கல? இந்த கேள்வி நிறைய பேருக்கு போட்டு இருக்குல்ல. கண்டிப்பா இந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாடத்திட்டங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, முற்றிலும் அவங்க வந்து அந்த தமிழ் வழியிலே வந்து குழந்தைங்க படிச்சு தமிழ்லேயே பேசி இது பண்றதுனால அவங்களால சில தமிழ் எழுத்துக்கெல்லாம் ஈஸியா, தமிழ் வார்த்தைகள்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா நம்ம நான் ரெசிடென்ட் தமிழ் என்ன இருக்கு, நம்ம வெளியில இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நம்மளோட அந்த தமிழோட இது உணர்வு, அந்த தமிழோட அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது உணர்வுன்னு சொல்றதை விட தமிழை புரிஞ்சுக்கிற தன்மைன்னு சொல்லலாம், அதான் சரியான வார்த்தை. ஏன்னா சில இடத்துல வேலி அப்படின்னு சொன்னா கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, வேலியா அப்படின்வாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு தொன்மையான தமிழ் வார்த்தை, அதை நிறைய பேர் மறந்துடும். அதனால வந்து சரி இந்த குழந்தைங்களுக்கு தமிழ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். சரி இந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும் போதுதான் நாகப்பன் ஐயா வந்து சொன்னாங்க, அமெரிக்கன் தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஹூஸ்டன், அதாவது அமெரிக்க மாநகரத்தில் அமெரிக்காவில் வந்து இந்த வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நான் ரெசிடென்ட் தமிழுக்காக, அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்காகவே அவங்க வந்து ஒரு பாடத்திட்டத்தை வரையறுத்திருக்காங்க. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடனே 1ல இருந்து 10க்கு போறதுக்கும் 1, 2, 3 அப்படி போறதுக்கும் ஆனா வித்தியாசம். ஸோ இதுல வந்து ரொம்ப எளிமையா வந்து கடத்துறதுக்கு இந்த வழி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட அக்ரிடேஷன் வாங்கிப்போம். இதுதாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யாழ் கல்வியும் இங்க அமெரிக்கத்துல சொல்லிக் கொடுக்குறோம். அமெரிக்க தமிழ் அகாடமியோட பாடத்திட்டங்களை பயன்படுத்தி நீங்க அமெரிக்க QR கூட அதில் சைடில் இருக்கு, நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க்ல போகும். நீங்க அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எங்க டீம் வந்து கால் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி. தவச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் தமிழை எடுத்துட்டு போற ஒரு உண்மையான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பணிகள் இன்னும் மென்மேலும் வளர எங்களுடைய புறவலர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. அவங்களை கௌரவிக்கிறதுக்கான நேரம் என்னுடன் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் நன்றி தெரிவித்த நிகழ்வுக்கு இணைய அழைக்கிறேன். இங்கே தமிழ் சமுதாயத்துல பல நிகழ்வுகள் நடந்துட்டு, அந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்காங்க. ஒரு அணி வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கு சார் அப்படியே எத்தனை மணி ஒன்று சரி நான் ஒரு அடியை சொல்றேன் ரேடியோ சொல்றேன், நீ வந்து எந்த மெட்ரோக்களை மட்டும் கம்மிட்டு காலை ஃபர்ஸ்ட் கால் விடிய காலை 7 மணிக்கு அப்படின்னா நான் கம்மிட்டு இந்த இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் டிரைவர் நம்பரு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு 7 மணிக்கு 8 மணி வரைக்கும் டைம் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தமிழ்காக நான் பண்றது கூடாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சார் வந்து கவர்மெண்ட்ல ஜி
இறைவனுக்கு வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாதியும் சமாதானமும் உண்டாகுமாக. மிகப்பெரிய முயற்சி யாழ் குடும்பம் முழுவதும் எடுத்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அமீரகத்தில் யாழ்ன்றது தைரியமாக வச்சு இவ்வளோ பெரிய மக்கள் திரட்டி இருக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சல்யூட் தம்பிக்கு. ஸோ நானே தான் தம்பிக்கு ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். காரணம் என்னன்னா இது ஒரு சரியான தளமாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். மிகப்பெரிய ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் எல்லாமே வந்திருக்கீங்க. பொதுவாக இன்றைய சூழ்நிலைகள் வந்து மிக மோசமான ஒரு அவல நிலையில வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யார் என்ன ஆலோசனைகள் ஃபீட்பேக் எல்லாமே கேட்டுனாங்க. நான் மேடையிலே வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு. என்னன்னா தற்போது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மிகப்பெரிய பிடிவாத தரம் அப்படின்றது மொபைல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் முழுவதுமாக மூழ்கியிருக்காங்க. யார் முழுவதுமாக தமிழ் கல்வியுடன் சேர்ந்து தமிழ் விளையாட்டுகளையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். ஸோ வாரம் ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு முறையோ பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய தமிழ் விளையாட்டுகளை விளையாடும் போது வந்து அவர்களுக்கான பல செயல்பாடுகள் மூளையும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பக்குவம் அடைவாங்க. ஏன்னா இப்போ உள்ள தலைமுறைகள் ரொம்ப மோசமாயிட்டாங்க. வீடியோ கேம் விளையாடுறதுல வீடியோ கேம் விளையாடுறத பார்க்குறாங்க. அதே மாதிரி வீடியோ கேம் எவ்வளோ விளையாடுவான் அந்த வீடியோ கேம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கேம் விளையாடுறது துவக்கலாம் அப்படின்னாலே தோல்வி அக்செப்டே கிடையாது. உடனே ரீசார்ட் திருப்பி நம்ம விளையாடுவோம் அப்படின்னு. ஸோ ஒரு பையன் என்னைக்கு விளையாட்டு அடிபடுறானோ எப்போ தோக்குறானோ அப்படிங்கிறதான் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அவங்களால செயல்பட்டு வர முடியும். ஸோ யார் கல்வியரும் தொடர்ந்து தமிழக விளையாட்டையும் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் இன்றைய சூழ்நிலைகளில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுடைய பொருளாதார வலிமை வர வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழர்களாக நம்ம பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமை அடைய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நம்ம கிட்ட வந்து மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அமீரகத்தில் இருக்கோம். அமீரகத்தில் இருக்கிறதுல நம்மளுடைய விழுக்காடு இப்ப நான் அதுக்கு உன்னோட சர்வே நான் எடுத்துருக்கேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் இருப்பாங்க? தமிழர்கள் எவ்வளவு பேர் இருப்போம்? கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் தமிழர்கள் வந்து நம்ம இருக்கோம். சரியா? ஆனா 5 லட்சம் தமிழர்கள் இருக்கிறதுல எவ்வளவு பேர் வேலைக்கு போறோம், எவ்வளவு பேர் தொழில் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழுக்காடு கூட கிடையாது. ஒரு விழுக்காடு கூட நம்ம ஒரு தொழில் முனைவர்களாவோ தொழில் செய்யறவர்களாவோ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இல்லை. ஸோ இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வந்து அவங்க அதை நோக்கி ஒரு பயணத்தை நம்ம கொண்டு வரணும். அது எந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நீங்க உங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க கேட்டீங்கனாலே தெரியும். ஏதாவது ஒரு குழந்தைங்க வந்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்கல, சும்மா கேளுங்க. உங்களோட லட்சியம் என்னமா? ஆம்பிஷன் என்ன? டாக்டர் ஆகணும். தம்பி உங்களோட லட்சியம்? போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். சொல்லு. ரீடிங் ஐபிஎஸ் ஆகணும். சயின்டிஸ்ட் ஆகணும். லாயர் ஆகணும். கண்டிப்பா சகோதரி நாங்கள் எல்லாரும் வந்து 90s 80s கிட்ஸ். ஓகே. ஸோ அஞ்சனாவிலேருந்து எல்லாருமே அந்த இதில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இது இப்போ இல்லை. தம்பிங்க சொன்னதான் பார்த்தீங்களா? போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. தவிர இங்கே உள்ள யாருமே வந்து நான் ஒரு தொழில் முனைவர் ஆகணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் தமிழ் என்ற ஒற்றை உணர்வுக்காக இத்தனை பேர் இங்க அவங்களோட நேரத்தை எல்லாம் செலவிட்டு வழங்கப்படுகிறது. நடுவர்களெல்லாம் ஒன்னா இருக்கலன்னா ஒரு புகைப்படம் நினைவுக்காக எடுக்கிறோம். ரம்யா இங்க பாருங்க நடுவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அடுத்த ஸ்லைடு நடக்குவாங்க அவங்க போகணும். அதனால நல்ல ஒரு பலமான கேட்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு போட்டோவா இருக்கும். அர்ஷினி சங்கர், அக்ஷய் மாதவன், சம்ஷிகா ரவிகரன், கேசர் ஆத்மை ரவிகரன், ஹதீஷ் மகாதேவ், பவித், மிதுன் மகேந்திர ராஜ், விநாயக் மகாதேவ், பிரணேஷ், குருபிரியா, அடுத்து TT031 31 இருந்து TT கல்வி நிறுவனத்தை குழந்தைகள்
அடுத்து பரிசு வராங்க திரு ஜாகிர் அமுதா பசங்க பிரின்சிபல் வாங்கிட்டு Jessica, Saudya, Fiona, Lakshana Karthikeyan, Priyanka Karthikeyan, Priya Bhuri Chanda, Vidusha, Ritik Rakshan, Madhu Chandramohan, Vakshika Thane, Chandran Balaji Srinivasan, Sri Magini, Tarika Sudhakar. TV 120 please. 1800 120 line வந்திருக்காங்க. இசை குழலி குழலியன் ராஜஸ்ரீ யுகமூர்த்தி ஹரிச்சரன் இசைக்குழலி குழலியன் ராஜஸ்ரீ ஹரிச்சரன் தீனா அபிமன்யு ரோஹித் ஸ்ரீகாந்த் சுகித் ஸ்ரீகாந்த் கணேஷ் கௌர் ரூபர் கணேஷ் தாருண் கணேஷ் கணேஷ் தேவானை மனஸ்ரீ மகேந்திர ராஜ் சசிகரன் கார்த்திக் ஜிதே கார்த்திக் அடுத்ததாக ஜீவன் குளோபல் தமிழ் இந்தியன் சார்பாக பரிசு வராங்க அதன் பிரசிடென்ட் ஸ்ரீஷா கைத்தட்டு பத்தல, நல்லா கைத்தட்டலாமே. Okay.
கொடுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் அவங்க கேட்போம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் ஓகே நெக்ஸ்ட் கவர் பண்ணிட்டேன் சார். சன்னதி ஆராதனாவா அப்படியே பேக்ல போட்டுக்கலாம். லைனா உட்காரு. டேய் பிட்டு
அதர்வா, ரவி ஸ்ரீஜித், ஆரியவர்தன், விஷ்ணுவர்தன், ரசிகா, துர்காஷினி, रिकेश गांधी, शिवानी, उमेरा, आर्यन, यामिनी, हर्षिनी, योगन, अभिनय। Shivani, very good. फोटो அடுத்து ஹர்ஷிகா இங்கே பாருங்க மேம். ரைட், வெரி குட், குட் ஒர்க். இங்க பாருங்க வீடியோ பார்க்குற மின்னல்
கையில் இருக்கக்கூடிய தீபந்தம் கையில் இருக்கக்கூடிய தீபந்தத்தை ஜுவாலையிட்டு இன்னும் எடுக்கலாம் அடுத்த தலைவரை கொண்டு அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த யாழ்ப்பாண பணிகள் ரொம்ப சிறப்பு இங்கே வந்து பார்க்கும்போது இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒருவருடைய பெரிய அர்ப்பணிப்பு சின்ன குழுவாக நல்ல ஒரு சிறப்பான பணி அவருடைய அளவுக்கு பார்க்கிறோம். இறுதியாக நன்றி. ரெண்டே நிமிஷம் அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு தமிழ் நிகழ்ச்சியிலையும் நன்றி உரை வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வந்து நம்ம கண்டிப்பா வச்சு இந்த 2 நிமிடமும் உங்களுக்கான நிமிடம், நன்றி சொல்வதற்கான நிமிடம். அதனாலதான் எல்லாத்தையும் மீட் பண்ண சொல்றோம். உயிரிட்ட அன்னைக்கும் உணர்விட்ட தமிழுக்கும் உறுதுணையாக இருக்கும் தமிழர்களுக்கும் எனது முதல்வன் வணக்கத்தை கூறி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று எனக்கான பணி நன்றியுரை கூறுவது. இவ்விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி கூறுவது போன்ற ஒரு மனநிறைவான பணி இருக்குமா என்ன? ஆனால் நன்றி கூற வார்த்தைகளை எழுதும் போது அப்பொழுதுதான் தெரிகிறது எவ்வளவு நன்றிகள் கூறினாலும் அது தன்னுடைய ஆதரவிற்கு ஈடாகாது. இருந்தும் யாழ் கல்வியகத்தின் மனமார்ந்த நன்றிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். நிதி என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் நிறுவனத்திற்கும் மிக முக்கியமானது. ஒரு திட்டம் தான் என்றாலும் 100 குரல்கள் 100 குழந்தைகள் என்று பார்க்கையிலே நிதி மிக முக்கிய பங்களிக்கின்றது. இவ்விழா சிறப்பாக நடைபெற நிதியுதவி அளித்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் புராணங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவர்கள் குணம் உண்டு என்பதைப் போல தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் வளர்ப்பை மட்டும் எண்ணமாய் கொண்டு தங்களது அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு கடந்த 2 மாதங்களாக உழைத்துக் கொண்டிருக்கும் யாழ் கல்வியக ஆசிரியர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மழலை தமிழ் கேட்டு மழலைகளுக்கு மதிப்பெண் அளிக்க அமீரகம் முழுவதும் இருந்து இங்கு வந்து அபுதாபி குஜரா ராசசேமா என்று எங்கிருந்தாலோ இங்கு வந்து மாணவர்களுக்கு மதிப்பெண் அளித்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நடுவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற மிக முக்கியமான காரணம் தன்னார்வலர்கள், எண்ணற்ற ஆர்வலர்கள். முகம் தெரியாமல் நேற்றிரவு முழுவதும் இன்று முழுவதும் பணமுடிப்பு, பரிசுப்பை, சான்றிதழ் என 100 கணக்கான வேலைகளில் எதிர்பார்ப்பில்லாமல் ஈடுபட்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ்விழா சிறப்பாக நடைபெற இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அமீரக வானொலியின் மிக முக்கிய நபர் RJ அர்ச்சனா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு பேர் ஒருங்கிணைப்பட்டாலும் இவையெல்லாம் வெற்றி பெற முக்கிய காரணம் குழந்தைகளும் பெற்றோர்களுமே. மழை, வெள்ளம், ஆயிரக்கணக்கான இளையோர்கள், பள்ளிகள், தேர்வுகள் இவையெல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு தமிழகத்தால் குரலை மனநம் செய்து குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எவ்வளவு நன்றி கூறினாலும் அது ஈடாகாது. உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு நேரம் கழித்து 2 வாரங்கள் கழித்து வைத்தால் இவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் உங்களது பேராதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழுக்கு அமுதென்று பேர், இந்த தமிழர்கள் உயிர்க்கிறேன் என்று கூறி எனது உரையை முடிவிக்கிறேன். நன்றி. ஒரு அழகான நன்றியுரை வழங்கிய திரு நரேஷ் லோகநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஒட்டுமொத்தமா இந்த திருக்குறள் திருவிழாவை இவ்வளவு திறம்பட நடத்தி தந்த நம்ம விழா குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பலமான கையெழுத்து கொடுக்கலாம். எல்லாரும் நேரில் வந்தீங்கன்னா அதற்கும் மேலாக குழந்தைகளை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு கடினமான ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த நம்முடைய தன்னார்வலர்கள், இந்த நிகழ்ச்சியை அடுத்த ஒரு வேலைக்கு அடுத்த ஒரு களத்துக்கு எடுத்துட்டு போன நம்மளோட புலவர்கள், இங்க எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள், எங்களுடைய